சார் இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா என்ன சார்? ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஷார்ட்டா பிஇடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மெடிக்கல் ஃபீல்டில். அது என்னன்னாக்க நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள், அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கலாம், இது மாதிரி வேற எதனாச்சும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிசி எடுக்கிறப்ப கண்டிப்பா அந்த பிஇடி நமக்கு என்ன இருக்கு, நமக்கு இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்காக இந்த டேப்லெட் ரெகுலரா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னாக்க நீங்க ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத மறைச்சு நீங்க பாலிசி எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போய் அட்மிஷன் ஆனீங்கன்னாக்க அது நீங்க டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. கண்டிப்பா இதுக்கு எனக்கு இத்தனை வருஷமா இந்த மாதிரி டயபெட்டிக் இருந்தது, இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ அது மூலமா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். என்னைக்கு இந்த மாதிரி பிஇடி இருக்கு அப்படின்னு தெரியுதோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அதுல இருந்து உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடுக்கு போகும். ஸோ அந்த நீங்க போன ட்ரீட்மெண்ட்டுக்காக போன கிளைம் அந்த நேரத்துல கண்டிப்பாக ரிஜெக்ட் செய்யப்படும். அதனால நீங்க முன்கூட்டியே பாலிசி எடுக்கிறதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியப்படுத்தி பாலிசி எடுக்கிறது உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் சேஃப்.